ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா, ஸ்வீட்டான டெலிஷியஸான கேரட் பாயசம். இந்த கேரட் பாயசம் ரொம்ப டேஸ்டியாக வீட்டிலே சுலபமாக செய்யலாம். ஒரு 15 மினிட்ஸ்குள்ளேயும் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல்லாம் சீச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துருவி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கூட செய்யணுன்னா 2 கேரட் எடுத்துக்கலாம். இது கூட முந்திரி பருப்பு ஒரு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காயும் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவு ஜவ்வரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 1 கிளாஸ் டம்ளர் அளவு பால் எடுத்துக்கலாம். இப்போது துருவின கேரட்டை மிக்சியில் போட்டு 4-5 முந்திரி பருப்பும் இது கூட ஏலக்காயும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போது பாயசம் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம 1 கிளாஸ் ஆஃப் மில்கை ஆட் பண்ணிக்கலாம். அதே 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பால் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இந்த கரண்டியோட நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. நல்லா கொதித்து வந்துட்டுருக்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்க கேரட் விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயாச்சு. கேரட்டோட பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது இனிப்புக்கு சீனி எடுத்துக்கலாம். ஆனால் ஆப்ஷனல் தான். சீனி எடுத்துக்கலாம், இல்லாட்டினா வெல்லம் எடுத்துக்கலாம். நான் வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கட்டி வெல்லம் தான் நல்லா பொடியாக இடித்து வச்சுருக்கேன். இப்போது இந்த வெல்லத்தை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கிளறி விட நல்லா கட்டிலாம் கரைஞ்சி வந்துடும். வெல்லம் கரைஞ்சி நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சுவையான டெலிஷியஸான கேரட் பாயசம் தயாராகிடுச்சு. இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.